இதெல்லாம் ஒழுங்கா கிடைக்கணும்டா. தேனி பார்லிமெண்ட்ல தங்கத்தமிழ் செல்வன் உதயசூர்ல ஜெயிக்கணும். கையத்தட்டுங்க. இல்ல அவர் என்ன கேக்குறாரு, உரிமைத்துவம் கிடைக்காதவங்களுக்கு என்னப்பான்னு கேக்குறாரு. ஏப்பா பொறுப்பா, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏப்பா நான் சொல்றேன். அதாவது ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் 2.5 கோடிமா. நம்ம கிட்ட இருக்கிற ரேஷன் கார்டோட எண்ணிக்கை 2.5 கோடி. ஏப்பா ஏய் உனக்கு தானப்பா பேசுறேன். ஏய் பேச்ச கேளுப்பா. உச்சி வெயில் அடிக்குது, தொண்டை வலிக்குது. 2.5 கோடி மக்கள் ரேஷன் கார்டு வச்சிருக்க. இன்னைக்கு நம்ம விண்ணப்பிச்சது வெறும் 1.5 கோடி தான் விண்ணப்பிச்சீங்க. 1 கோடி பேர் எனக்கு 1000 ரூபாய் வேணாம்ட்டாங்க தமிழ்நாட்டில். ஏண்டா எனக்கு சொத்து இருக்கு, கார் இருக்கு, எனக்கு பிசினஸ் இருக்கு, விவசாயம் இருக்கு, எனக்கு 1000 ரூபாய் வேணாம், ஏழைச்சனங்க கொடுங்கன்னு சொல்லி 1 கோடி மக்கள் வேணாம்ட்டாங்க. 1.5 கோடி மக்கள் தான் எனக்கு 1000 ரூபாய் வேணும்னு விண்ணப்பிச்சாங்க. விண்ணப்பிச்ச 1.5 கோடி பேர்ல 1.25 கோடி பேருக்கு கொடுத்துட்டாரு 1000 ரூபாய். அந்த 1/4 கோடி மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றத பரிசீலனை பண்றோம். சத்தியமா இல்லைன்னு சொல்லல. என்னென்ன பிரச்சனைடா, நீங்க லோன் வாங்கியிருப்பீங்க, ஒரு கார் வாங்கியிருப்பீங்க, இல்லை டிராக்டர் எடுத்திருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பைக் வச்சிருப்பீங்க, இல்லாட்டி தோட்டம் உழுதுருப்பீங்க, ஏதாவது பேங்க்ல மிஸ்டேக்கா இருக்கும். அந்த 1/4 கோடி பேருக்கு தேர்தல் முடிச்சதுமே சத்தியமா நானே வந்து ஜல்லிபீட்டில் உட்காந்து வாங்கி தரேனப்பா. 2 சர்டிபிகேட் நம்ம கம்யூனிட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிரமலை கல்லர். ஏய் நீ என்னப்பா மனுஷனாப்பா நீ? பேச்ச கேளுப்பான்ட்டு கட்சி வேற, கட்சி வேஸ்டியை உடுத்திக்கிட்டு இப்படி சத்துக்கிட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.